ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் வறுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? நெத்திலி மீன் வாங்கியிருக்கு. அதுக்கு தேவையான பொருள்: மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுங்க, அப்போ தான் நல்லது உடம்புக்கு. நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். மீன் குளிர்ச்சி, அதனால் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காது. அப்புறம் மிளகாத்தூள், ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தூள் தான் போடுறேன். இது பச்சரிசி மாவு. இது மொறு மொறுன்னு வர்றதுக்காக ஒரு 3 ஸ்பூனு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் மீன் பொரிக்கும் போது, அதுக்கு. அப்புறம் தேவையான அளவு உப்பு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருத்தருக்கு கூட பிடிக்கும், ஒருத்தருக்கு குறைச்சி பிடிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் வாங்கி நறுக்கி புழிஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பயுமே வச்சுக்குவேன். அது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுமாரி வாங்கி நறுக்கி புழிஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். ரசத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சோம்னா நல்லா வரும். நல்லா திக்காக இருப்பாருங்க. தண்ணியே ஊற்றலை பாருங்கள். மீன் கழுவுனதோடு அவ்வளோதான். அப்படியே பிரட்டிட்டு இது ஒரு 1/2 hour கழித்து நம்ம பொரித்து எடுக்கலாம். பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு அழகா. இது நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா பெரிய அகல பவுல் எடுத்துருங்க. அதில் போட்டு இப்படி பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வறுக்கும்போது பார்க்கலாமா? அதுக்கு நெத்திலி மீன் ஃப்ரை போட போகிறேன். நெத்திலி மீன் குழம்பு விட இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புல போட்டோம்னா மீன் தனித்தனியாக கலந்து, முள் தனியாக கலந்து வந்துடும். அதனால் சாப்பிட மாட்டாங்க. நெத்திலி மீன் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அதை இந்த மாதிரி பொரித்து கொடுத்தீங்கன்னா பசங்க சிப்ஸாக தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் வேணான்னு சொல்லுவாங்க குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. மொறுன்னு சிப்ஸ் மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. வெளியே வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சலசலப்பு அடங்கணும்னு எடுத்துடணும். அப்போதான் நல்லா வெந்திருக்கும். மொறுன்னு சிப்ஸாட்டம் வந்துடும். இதுன்னா முள்ளாட்டம் இருக்காது. உள்ளே இருக்க முள் சிப்ஸாட்டம் நொறுங்கிடணும். அதனால் பசங்க ஈஸியாக அப்படி மொறுக்கு கடிச்சே சாப்பிடுவாங்க. ஒன்றும் பண்ணாது. குழம்புல போட்டோம்னா அதையெல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துடும். பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில்
வீட்டில் வாங்கினோன்னா நிறையாவும் இருக்கும் குவான்டிட்டி, உடம்புக்கும் நல்லது, சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும் பொருளும். கடையில் வாங்குறது நமக்கு தெரியாது அப்படின்னு, அதனால் வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தை வேலை தான். கழுவி அங்கேயே கட் பண்ணி வாங்கி வந்துட்டிங்கன்னா மார்க்கெட்லேயே கழுவி நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருக்கு, ரெடி ஆயிடுச்சு. மொறுன்னு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. இந்த பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.